Taste the Daily. மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் பாஜகவின் நிலை என்ன என்பதை உணர்த்தும் என திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தந்தை வைகோவை போன்று சிறப்பாக செயல்பட முயற்சி செய்வேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆகுது. பலதை நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் எப்படி பேசுறது, உங்களை மாதிரி மீடியா கிட்ட எப்படி நான் பேசுறது, எப்படி பதில் சொல்றது, பொதுமக்கள் கிட்ட இது பண்றது, சக அரசியல்வாதி கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க திடீர்னு கொண்டு போய் தலைவர் வைகோவோட நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டேன்னு கண்டிப்பா முடியாது, என்னால முடியாது. ஆனால் முயற்சி பண்ண சொல்லுவேன் நான். மகளிர் உதவித்தொகை நீங்க எல்லாருமே நம்ம சொன்னோம், எதிர்கட்சிக்காரர் சொன்னாங்க இவங்களால செய்ய முடியாது, நிதி ஆதாரமும் கிடையாது அப்படின்னு. அதை நிறைவேற்ற கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவிகள் இன்னைக்கு பயன்பட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய அவங்க சொன்னதை செஞ்சிருக்கிறாங்க. அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்க ஒழிப்போம் சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்த ஒழிப்போங்கிறது வந்து அதுல வந்து பின்வாங்கல. அவங்க தொடர்ந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, சட்ட ரீதியா அந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒன்றிய அரசு சார்ந்த விஷயம், இது மாநில அரசு பிரச்சனை கிடையாது. மாநில அரசு முழுமையா செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய ஒப்புதல், அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் நீட் நம்ம எடுக்க முடியும். நல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நீட்டை மாத்திரம் சொல்லலாம். அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியிருப்பு திருத்த சட்டம், அதையும் நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம். யூனிஃபார்ம் சிவில் கோட், அதையும் நாங்க கண்டிப்பா கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம நீங்க இன்னைக்கு ஆளுநருடைய தலையீடு ஜாஸ்தியா இருக்கு. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்கள் ஆளுநர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்த விடுறதில்ல, சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரதுக்கு இது பண்ற. அதனால ஆளுநருடைய அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்க அரசியல் சாசன சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்லி இருக்காங்க. நான் வரவேற்கிறேன். சகோதரர் அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் என்ன செல்வாக்கு இருக்க போகின்றது என்று தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும் எங்களுக்கு. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக சகோதரர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும். அவர் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்களை பத்தி கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு இருந்தார். சமீப காலம் சவால் விட்டுருந்தேன், இந்த வர தேர்தலில் சகோதரர் அண்ணாமலை நிற்க வேண்டும் சொல்லியிருந்தேன் நான். அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய அக்கா தமிழிசை அவங்களும் அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இருக்க. இவங்க ஸ்டால்வர்ட்ஸ். அக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க பல வருஷமா பாஜக தலைவியா இருந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்படுகிற சகோதரர் அண்ணாமலை இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கு, அண்ணாமலையால் எவ்வளவு வளர்ந்திருக்குங்கிறது கண்டிப்பா தெரிய போகுது. Taste the Daily.